ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? Affairs of the native states, they were to retain their old positions. அதாவது இப்போ எப்படி இருக்கோ அது அப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் சைன் பண்ணிக்கிறாங்க. They were to retain their old positions. New forts should not be built by either power. இவங்க ரெண்டு பேருமே வந்து நியூவாக வந்து ஃபோர்ட்ஸ் எதுவும் உருவாக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. The treaty made by the British stronger. The second Carnatic was also proved inconclusive. The English proved their superiority on hand by appointing Muhammad Ali as a Nawab of Carnatic. The French were still very powerful in Hyderabad. However, the predominant position of the French in the Deccan Peninsula was definitely undermined in this war. இப்போ வந்து இவங்க பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த ட்ரீட்டியை ஸ்ட்ராங் பண்ணி இப்போ வந்து முகமது அலி இருக்கார் இல்லையா, அவரை வந்து நவாப் ஆஃப் ஆர்காட்லேருந்து இப்போ வந்து கர்நாடக் அந்த ரீஜனுக்கே வந்து நவாபாக கொண்டு போயிடுறாங்க. இப்போ இவங்க ரொம்ப பவர்ஃபுல் ஆயிடுறாங்க. ஆல்தோ இவங்க இங்கே பவர்ஃபுல்லாக இருந்தாலுமே கூட ஹைதராபாத்தில் யார் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சர்ஸு. இப்போ இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்கான் இந்த ரீஜனில் இவங்க ஃப்ரெஞ்சுக்கு வந்து பவர் கொஞ்சம் லாஸ் ஆயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்டு கர்நாடிக் வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the outbreak of the 7 years war in Europe lead to the third Carnatic war in India. 7 வருஷமாக யூரோப்பில் நடந்துருந்த இந்த பிரச்சனைக்கு இந்தியாவில் தான் இந்த கர்நாடிக் வார் நடத்துகிறாங்க. பட் திஸ் டைம் ராபர்ட் லீவ் established the British power in Bengal by the Battle of Plassey, which provided them with the necessary finance by the third Carnatic war. அதாவது இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ராபர்ட் லீவ் தான் இதுக்கும் பிரிட்டிஷ்க்கு கேப்டனாக இருக்கார். கவுண்ட் டி லாலி was deputed from France to conduct the war from the French side. இப்போ ஃப்ரெஞ்ச் சைட்லேருந்து யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுண்ட் டி லாலி அப்படிங்கிறவங்க வராங்க. He easily captured the font Saint David. இப்போ இந்த ஃபாண்ட் இந்த செயின்ட் டேவிட் அப்படிங்கிற ஃபோட்டோ இவர் ஈஸியாக கேப்சர் பண்ணிடுறாரு. He ordered Bussy to came down to the Carnatic with his army to make a united effort to push the British out of the Carnatic. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புசியை வந்து வர சொல்கிறாரு. எதுக்காக அப்படின்னா, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இங்கே பிரிட்டிஷை வந்து இந்த கர்நாடிக் ரீஜன் வந்து துரத்திடலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாங்க. டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் புசிஸ் டிபார்ச்சர், ராபர்ட் லே சென்ட் கர்னல் ஃபார்டி ஃப்ரம் பெங்கால் டு ஆக்குபை த நார்தர்ன் கிர்காஸ் பார்ட்ஸ் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் அண்ட் ஒடிஷா. இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, அவரை வர வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ராபர்ட் லே என்ன பண்ணுறாருன்னா, கர்னல் ஃபார்டி அவரை வந்து இங்கேருந்து நீங்கள் போய் அவங்க நாட்டை அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இவர் இங்கேருந்து அவங்க அனுப்பி வச்சிடுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, பேட்டில் ஆஃப் வாண்டிவாஷ் 1760 நடக்குது. The decisive battle of the Third Carnatic War was fought on January 22, 1760. The English army under General Iri Coty totally routed the French army under Lally. Within a year, the French had lost all their positions in India. Lally returned to France where he was imprisoned and executed. அதாவது என்ன பண்ணுறாருன்னா, இந்த பிரச்சனைனால இதோட டோட்டல் பவர் இவங்க இப்போ ஃப்ரெஞ்சுக்கு ஆல்ரெடி இருந்த எல்லா பொசிஷன்ஸும் இந்தியாவில் இழந்துடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுறாருன்னா, இந்த லாலி வந்து திரும்ப ஃப்ரான்ஸுக்கு போகிறாரு. அங்கே வந்து இவர் ஜெயிலில் அடிச்சிடுறதா அப்படின்னு ஜெயிலில் வந்து அடிச்சிடுறாங்க. இதுதான் நம்ம வந்து தேர்ட் கர்நாடிக் வார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, January 22, 1760 நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ் அப்படிங்கிறது பாரிஸில் நடந்த ஒரு ஒப்பந்தம். இந்த 7 years war was concluded by the treaty. இந்த 7 வருஷம் நடந்த இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரீட்டி ஆஃப் பாரிஸில் தான் முடிவுக்கு வருது. The French settlements including Pondicherry were given back to the French. French settlements already பாண்டிச்சேரியில் இந்த ஃப்ரெஞ்சோட பொசிஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து திரும்ப கொடுக்குறாங்க. பட் they were forbidden from fortifying those places. They were not allowed to gather armies. The French dominance in India partially came to an end. ஆனால் அங்கே வந்து ஆர்மிலாம் எதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதனால் என்ன ஆகுனா, ஃப்ரெஞ்சோட டாமினன்ஸ் வந்து இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, மைசூர் அண்ட் இட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் டு பிரிட்டிஷ் எக்ஸ்பேன்ஷன். மைசூரும் அதோட ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருந்துச்சு, பிரிட்டிஷ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்போ அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the state of Mysore rose to prominence in the politics of South India under the leadership of Hyder Ali. இது யார்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைதர் அலி
அப்படிங்கிறவங்க கையில் தான் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ திப்பு சுல்தான் இவங்க 2 பேரோட கையில் தான் இந்த மைசூர் அப்படிங்கிற இடம் இருந்துச்சு. played a prominent role against expansion of British Empire in India. இவங்க 2 பேர் தான் வந்து இந்த பிரிட்டிஷ் எம்பையர் எக்ஸ்பேன்ஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ப்ராமினெண்ட்டாக ஒரு ரோல் பண்ணியிருக்கிறத சொல்லியிருக்காங்க. both of them face the English with undoubted courage. இவங்க 2 பேருமே வந்து இங்கிலீஷை வந்து ரொம்ப அதிகமான ஸ்ட்ரென்த்தில் அவங்களுக்கு எகெயின்ஸ்டாக பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா அவங்க நாட்டை வந்து பிரிட்டிஷ்கிட்ட கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. In 1761 he became de facto ruler of Mysore. He also proved that be the most formidable enemy of the English in India. கிட்டத்தட்ட இவர் வந்து அவ்வளோ அதிகமாக போராடினால இங்கிலீஷ் வந்து ஒரு மிகப்பெரிய எனிமியாக வந்து இந்தியாவில் இவங்க 2 பேர் தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஹைதர் அலி இருந்திருக்காரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திப்பு சுல்தான் இருந்திருக்காரு. த ஃபஸ்ட்டு ஆங்கிலோ மைசூர் வார் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எதனால் வந்துச்சு, காஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஹைதர் அலி growing power and his friendly relation with the French became a matter of concern for the English East India Company. ஹைதர் அலி பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சு கூட ஃப்ரெண்ட்லியாக இருந்தனால இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்க ஆரம்பித்தார். த மராத்தாஸ், த நிசாம் அண்ட் த இங்கிலீஷ் என்டர்ட் இன்டு த ட்ரிபிள் அலைன்ஸ் எகைன்ஸ்ட் த ஹைதர் அலி. இந்த மராத்தாஸ், நிசாம் அண்ட் இங்கிலீஷ் இவங்க 3 பேரும் சேர்ந்து ஹைதர் அலிக்கு எதிராக சதி திட்டம் தீட்டினதை சொல்லியிருக்காங்க. கோர்ஸ் பார்த்திங்கன்னா the Nizam with the help of British troops under General Joseph Smith invaded Mysore in 1767 பார்த்திங்கன்னா இந்த நிசாம் அவரும் பிரிட்டிஷ் ட்ரூப்போட தலைவருமா இருந்த ஜென்ரல் ஜோசப் ஸ்மித் இவங்க 2 பேருமே சேர்ந்து மைசூரை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. ஹைதர் அலி வந்து இப்போ இங்கிலீஷ் வந்து அவங்கள டிஃபீட் பண்ணிவிட்டு மேங்களூரை வந்து இவர் கேப்சர் பண்ணிடுறாரு. இன் மார்ச் 1769 பார்த்திங்கன்னா he attacked Madras and forced the English to sign the treaty of 4th April 1769. இவர் வந்து அந்த இங்கிலீஷையும் அந்த நிசாமையும் தோக்கடிச்சிட்டு மேங்களூரை வாங்கிறாரு. வாங்கினதுக்கப்புறமா என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்ப போய் 1769 மெட்ராஸை அட்டாக் பண்ணி ஒரு ட்ரீட்டியை சைன் பண்ண வைக்கிறாரு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 4th April 1769 ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ் அப்படிங்கிறது எப்போ சைன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1769. At the end of the war, the Treaty of Madras was signed between Hyder Ali and the British East India Company. Both the parties returned the conquered territories and promised to help each other in case of any foreign attack on them. அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா மெட்ராஸில் போய் இவங்க அட்டாக் பண்ணிவிட்டு இந்த ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ் சைன் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கவுங்க கைப்பற்றின அவங்கவுங்க இடத்த திரும்ப கொடுத்துடணும். அது போக மற்றவங்க யாராவது நம்ம அட்டாக் பண்ண வந்தாலும் நம்ம 2 பேரும் ஒட்டுக்கா சேர்ந்து அவங்க வந்து அட்டாக் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியும் இந்த ஹைதர் அலியும் வந்து சைன் பண்ணுறாங்க ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸை. இங்கே பார்த்திங்கன்னா சின்ன டேபிள் இருக்குது. ஆங்கிலோ மைசூர் வார் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆங்கிலோ மைசூர் வார், செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வார், தேர்டு, ஃபோர்த்து 4 இருக்குது. இது வந்து 67 to 69, 80 to 84, 70 to 92, 99 நடந்திருக்கு 4th ஆங்கிலோ வார். அதுக்கு இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஆங்கிலோ வார் எப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ் பார்த்திங்கன்னா the English did not fulfill the terms of Treaty of 1769 when Hyder's territories were attacked in 1777 by Marathas. Hyder did not get help from the British. இவங்க ஒப்பந்தம் என்னென்னா அவங்க 2 பேரும் வேறு பார்ட்டி வந்து இவங்க அட்டாக் பண்ணாங்க, 2 பேரும் ஒட்டுக்காக சேர்ந்து ஹெல்ப் பண்ணோம் அப்படிங்கிறது. பட் 1977 வந்து மராத்தாஸ் வந்து ஹைதரை வந்து அட்டாக் பண்ணுறப்போ பிரிட்டிஷ் வந்து ஹெல்ப்புக்கு வரல. பிரிட்டிஷ் கேப்சர் மாஹி, a French settlement within the Hyder Ali jurisdiction. It led to the formation of alliance by Hyder with the Nizam under Marathas against the English in 1779. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இடத்தையே வந்து பிரிட்டிஷ் ஆக்குப்பை பண்ணுறாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மராத்தாஸ் அண்ட் நிசாம் கூட ஒரு சேர்ந்து இவங்க வந்து பிரிட்டிஷ்க்கு எதிராக போர் பண்ணலாம் அப்படின்னு பண்ணுறாங்க. கோர்ஸ் பார்த்திங்கன்னா in 1781 the British General Sir Eyre Coty defeated Hyder Ali at Porto Novo. இப்போ இந்த பிரிட்டிஷ் ஜென்ரல் பார்த்திங்கன்னா ஹைதர் அலி டிஃபீட் பண்ணிடுறாரு. The Mysore forces suffered another defeat at Solinger. Hyder Ali dead of cancer during the course of the war. இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஹைதர் அலி வந்து இறந்து போயிடுறாங்க. அது எப்போனா 1782. இப்போ அவங்க சன் திப்பு சுல்தான் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இருந்தாலும் இங்கிலீஷ்க்கு எதிரான வார் அந்த பேட்டில் வந்து இவர் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கார். திப்பு வந்து இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா Brigadier Matthews அப்படிங்கிற இடத்த கேப்சர் பண்ணிட்டு the supreme commander of the British forces along with the soldiers 1783. It was serious loss to திப்பு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவரையும் வந்து தோக்கடிச்சிட்டு
1783 திப்புவும் வந்து தோக்கடிச்சிடறாங்க. இதனால் ஒரு பெரிய லாஸ் வந்து திப்பு சுல்தானுக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரீட்டி ஆஃப் மேங்கூர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 1784. On 7th March 1784, the Treaty of Mangalore was signed between the two parties. Both agreed to return the conquered territories and also the prisoners of war. Thus, Warren Hastings saved the newly established British domain from the wrath of powerful enemies like Marathas and Hyder Ali. When the British lost their colonies in America and elsewhere, Warren Hastings lost nothing in India. Instead, he consolidated the British power in India. இது யார் நடுவில் சைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மராத்தாஸ் அண்ட் ஹைதர் அலிக்கு நடுவில் சைன் பண்ணுறாங்க. எப்போனா 1784. ஏன்னா இவங்க 2 பேர் இருக்க வரைக்கும் இங்கே வந்து நம்மளால் காலனிஸ் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி, மோரோவர் அமெரிக்காவில் இவர் நிறைய காலனிஸ் இருந்ததுனால இந்தியாவில் இதுக்கு மேலே இழக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பவரை அப்படியே வச்சுருக்கலாம், லூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த தேர்ட் ஆங்கிலோ மைசூர் வார் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஏன் நடந்துச்சு அப்படின்னா, திப்பு வாஸ் ட்ரைங் டு சீக் அலையன்ஸ் ஆஃப் ஃபாரின் பவர்ஸ் அகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ், and for that purpose he had sent his ambassadors to France and Turkey. இங்கிலீஷ்க்கு எதிராக போர் தொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவரோட அம்பாசிடர்ஸை ஃப்ரான்ஸ் அண்ட் டர்க்கி 2 பக்கமும் அனுப்புகிறாரு. திப்பு அட்டாக்ட் ஆன் ட்ராவன்கோர் இன் 1789, whose rulers was an ally of the British. திப்புவை யார் அட்டாக் பண்ணுறாங்கன்னா 1789 இந்த பிரிட்டிஷ் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. இந்த இங்கிலீஷ், த நிசாம் அண்ட் த மராத்தாஸ் என்டர்ட் இன் டு த ட்ரிபிள் அலைன்ஸ் அகைன்ஸ்ட் மைசூர். இப்போ மறுபடியும் இந்த நிசாம் அண்ட் மராத்தாஸ் வந்து இவங்க கூட இருந்து திரும்ப இங்கிலீஷ் கூட சேர்ந்துட்டாங்க. 3 பேர் சேர்ந்து இப்போ மைசூர் அட்டாக் பண்ண வராங்க. கோர்ஸ் பார்த்திங்கன்னா திப்பு ஃபாட் அலோன் வித் கண்டினியூடு ஃபார் 2 years. 2 வருஷமாக இவர் தனியாகவே போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காரு. இட் வாஸ் ஃபாட் இன் 3 phases. 3 இடத்துல நடந்துச்சு. இந்த அட்டாக் ஆஃப் இங்கிலீஷ் அண்டர் ஜென்ரல் மேடவுஸ் ஃபெயில்டு. இங்கிலீஷ் வந்து பண்ணதில் பார்த்திங்கன்னா அவங்க ஃபெயில் ஆகிட்டாங்க. therefore in December 1790, Cornwallis himself took the command of the army. Cornwallis captured all the hill forts which obstructed his advance towards Srirangapattinam and reached near its outer wall. Tipu felt desperate and opened negotiations with the English. Cornwallis agreed and the Treaty of Srirangapattinam was concluded in 1792. இவங்க வந்து இப்போ சமாதானம் அதாவது இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் மீடோஸு கீழே வந்து வந்த போரில் பார்த்திங்கன்னா திப்பு சுல்தானுக்கு எகெயின்ஸ்டாக வந்ததில் திப்பு சுல்தான் வந்து வின் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்ன்வாலிஸ் அவரே கமாண்ட் பண்ணி இந்த ஆர்மி நடத்திட்டு போகிறாரு. கிட்டத்தட்ட அவங்க இருந்த எல்லா இடத்தையுமே ஒரு கைப்பற்றிட்டாரு. இப்போ வந்து சரி சமாதானம் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்டி ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினம் வந்து சைன் பண்ணுறாங்க. பார்த்திங்கன்னா திப்பு சரண்டட் ஆஃப் his kingdom to the allies. இப்போ இவர் திப்பு சுல்தான் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவரோட பாதி ராஜ்யத்தை கொடுத்துட்றாரு. திப்பு அது போக அவர் என்ன பண்ணுறாருன்னா சரின்னு சொல்லி 3.6 crore of rupees to the English as for indemnity and surrendered 2 of his sons as hostages to the English. இப்போ இங்கிலீஷுக்கு பார்த்திங்கன்னா அவங்க 2 மகன்களையும் கொடுத்து 3.6 crore அவ்வளோ காசையும் கொடுத்துற எதுக்காகனா இந்த போர் நடந்த இழப்புக்காக அப்படின்னு சொல்லி. the English acquired Malabar, Korak, திண்டுக்கல் அண்டு பாராமஹால் இது கோயம்புத்தூர் அண்ட் சேலம் இது எல்லாத்தையுமே வந்து மொத்தமாக இங்கிலீஷ் கைக்கு போயிடுது. த 4th ஆங்கிலோ மைசூர் வார் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா திப்பு சுல்தான் did not forget the humiliating treaty of Srirangapattinam imposed upon him by Cornwallis in 1790. இந்த ஸ்ரீரங்கப்பட்டினம் ட்ரீட்டினால அவர் வந்து ரொம்ப தாழ்த்தப்பட்டார். அதனால அவரால் பொறுத்துக்க முடியல அப்படிங்கிறதுக்காக இப்போ என்ன பண்ணுறாருன்னா அடுத்த இதுக்கான காஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திப்பு sought allies with foreign policy against the English and sent ambassadors to Arabia, Turkey, Afghanistan, French. எல்லா பக்கம் மறுபடியும் ஒரு ambassadors அனுப்புகிறாரு. திப்பு was in correspondence with Napoleon who invaded Egypt at that time. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நெப்போலியன் வந்து அந்த டைமில் எகிப்தை இன்வைட் பண்ணுறாரு. அவங்க கூட இப்போ பேச்சுவார்த்தை வச்சுக்கிறாரு. The French officers came to Srirangapattinam where they found a Jacobean club and planted the Tree of Liberty. இப்போ வந்து ஃப்ரெஞ்ச் ஆஃபீஸர் வந்து ஸ்ரீரங்கப்பட்டினம் வந்து ஜக்கோபியன் கிளப்பை உருவாக்கி அங்கே வந்து ட்ரீ ஆஃப் லிபர்ட்டி அப்படிங்கிற ஒரு பிளான்ட்டை வந்து அங்கே நட்டுட்டு போகிறாங்க. கோர்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது என்ன நடந்துச்சுன்னா Wellesley declared war against Tipu in 1799. The war was short and decisive. As planned, the Bombay army under General Short invaded Mysore from the west, and the Madras army, which was led by the Governor General Badr,
Arthur Wellesley forced Tipu to retreat to his capital Srirangapattinam. On 4th May 1799, Srirangapattinam was captured. Tipu fought bravely and was killed finally. கடைசியாக இந்த போரில் வந்து திப்பு சுல்தான் வந்து இறந்து போயிடுறாரு. Thus ended the 4th Mysore War and the whole of Mysore lay prostrate before the British. இப்போ என்னாச்சுன்னா ஹோல் மைசூருமே வந்து பிரிட்டிஷோட கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மைசூர் ஆஃப்டர் வாருக்கு அப்புறம் எப்படி ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இங்கிலீஷ் வந்து கிட்டத்தட்ட தாராபுரம், கோயம்புத்தூர், ஸ்ரீரங்கப்பட்டினம், வயநாடு எல்லாத்தையும் வந்து கேப்சர் பண்ணிடுறாங்க. கிருஷ்ணராஜா ஓடையார் ஆஃப் த ஃபார்மர் ஹிந்து ராயல் ஃபேமிலி வாஸ் பாட் டு த த்ரோன். இப்போ யார் இவங்க ராஜாவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணராஜா ஓடையார் அப்படிங்கிறவங்கள. திப்புஸ் ஃபேமிலி வாஸ் சென்ட் டு த ஃபார்ட் ஆஃப் வேலூர். இவங்க மொத்த ஃபேமிலியுமே வந்து வேலூர் அந்த அரண்மனைக்கு அனுப்பிச்சிடுறாங்க. ஆங்கிலோ மராத்தா வார் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நடந்தது. The Marathas managed to overcome the crisis caused by their effect at Manipet and after the decade recovered their control over Delhi. However, the old Maratha confederacy controlled by the Peshwa had given to the 5 ritual independent states, Peshwa at Pune, Gaikwads at Baroda, Nagpur, Indore and Gwalior. The Peshwa government was weakened by internal rivalries and the other 4 leaders were often hostile to one another. Despite this, the Marathas were still a formidable power. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மராத்தாஸ் வந்துட்டு ஆல்ரெடி அவங்க வந்து இந்த மேனிபெட் வார்னால ரொம்ப அதிகம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 10 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப அவங்க பவரை வந்து டெல்லியில் எடுத்துகிட்டு 5 ரீஜன்ஸாக பிரிச்சிடறாங்க. ஒரு ரீஜன் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளேயே அதாவது அவங்க அந்த ஆட்சிக்குள்ளேயே வந்து பிரச்சனை நடக்க ஆரம்பிக்குது. 4 லீடர்ஸ் பார்த்திங்கன்னா மாற்றி அவங்களுக்குள்ளேயே சண்டை போடுறாங்க. அது அப்படி இருந்தாலுமே கூட மராத்தாவோட பவர் ரொம்ப அதிகமாக தான் டெல்லியில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, the internal conflict among the Marathas was best utilized by the British in their expansion policy. அதாவது இவங்களுக்குள்ளேயே பிரச்சனை இருந்தனால இதை வந்து நல்லா பிரிட்டிஷ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஆங்கிலோ மராத்தா வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, in case of the Marathas, the first British intervention was the time of dispute over succession to the Peshwaship following the death of Narayana Rao. ஃபஸ்ட்டு இவங்க எப்போ வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெத் ஆஃப் நாராயண ராவுக்கு அப்புறம் தான் வராங்க. ஆஃப்டர் த டெத் ஆஃப் நாராயண ராவ், ரகுநாத் ராவ் பிகேம் த பேஷ்வா. இப்போ அந்த ரீஜனுக்கு யார் பேஷ்வா ராஜாவாகிறாங்க அப்படின்னா ரகுநாத் ராவ் ஆகிறாரு. பட் ஹிஸ் அத்தாரிட்டி வாஸ் சேலஞ்ச்டு பை த ஸ்ட்ராங் பார்ட்டி அட் பூனா அண்டர் நானா பட்னவிஸ் அப்படிங்கிறவங்கனால ரொம்ப ஸ்ட்ராங்காக சேலஞ்ச் பண்ணப்படுது அவங்களோட பவர். த பார்ட்டி ரெகனைஸ் த இன்ஃபேன்ட் born posthumously to Narayana Rao's wife Gangabai, and the Peshwa was set up a council of regency in his name. Having failed in his bid of capture power, Raghunath Rao approached the British for help. The Treaty of Surat between the English and the Raghunath Rao was concluded in 1775. இப்போ அவங்கள வந்து தோக்கடிக்கணும், அதாவது நானா படநிவாஸ் அப்படிங்கிறவங்கள வந்து தோக்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க பிரிட்டிஷ்கிட்ட ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணுறாரு. யாருன்னா ரகுநாத் ராவ். However, the majority of the Supreme British Council in Calcutta was opposed to the Surat Treaty, although Warren Hastings himself had no objection to ratifying the treaty. The council sent Colonel Upton to Pune to negotiate a peace with the Pune Regency. Accordingly, upon concluding the Treaty of Puranadar in 1776. The treaty, however, did not take effect to the position from the English government in Bombay. In 1781, Warren Hastings dispatched the British troops under Captain Hoham. He defeated the Maratha chief Mahaji Scindia in the number of small battles and captured Gwalior. Later on 17th May 1782, the Treaty of Salabai was signed between Warren Hastings and Mahadaji இந்தியா அப்படிங்கிற அவங்க 2 பேர்த்துக்கு நடுவில் இந்த ட்ரீட்டி சைன் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து அவங்க இப்போ என்னாச்சுன்னா ரகுநாத் ராவ் வந்து அவங்கள தோக்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கிலீஷோட ஹெல்ப் கேட்குறாரா, அதுக்காக இவங்க வந்து ஒரு ட்ரீட்டி ஒன்று சைன் பண்ணுறாங்க. இவங்க வந்து ஆனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, however the majority of the Supreme British Council இருக்கு இல்லையா இன் கல்கட்டா வந்து இந்த ட்ரீட்டியை வந்துட்டு அவங்க வந்து ஒத்துக்கலை. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, வாரன் ஹாஸ்டிங் ஒத்துக்கிட்டாலும் இவங்க வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க.
அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாரன் ஹாஸ்டிங் என்ன பண்ணுறாருன்னா திரும்ப போய் யார் குவாலியர் அட்டாக் பண்ணுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா மகாதஜி சிந்தியா அப்படிங்கிறவங்க அட்டாக் பண்ணுறாங்க. இதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க நடுவில் வந்துட்டு சலபாய் ட்ரீட்டி அப்படிங்கிறத சைன் பண்ணுறாங்க. யார் யாருக்கு நடுவில் பார்த்துட்டிங்கன்னா வாரன் ஹாஸ்டிங் அண்ட் மகாதஜி இந்தியா அவங்க 2 பேத்துக்கு நடுவில் இது வந்து சைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரிசல்ட் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரகுநாத் வாஸ் பென்ஷன்ட் ஆஃப் அண்ட் மாதவ் ராவ் செகண்ட் வாஸ் அக்செப்டட் அஸ் அ பேஷ்வா. அதுக்கப்புறம் இப்போ ரகுநாத் ராவ் அவர் போனதுக்கப்புறமா மாதவ் ராவ் செகண்ட் அப்படிங்கிறவங்க பேஷ்வாவாக வராங்க. சால்செட்டி வாஸ் கிவன் டு பிரிட்டிஷ். இப்போ அதுக்கு அவங்க பிரிட்டிஷ் வந்ததுக்காக பிரிட்டிஷ் வந்து அவங்களுக்கு ஒரு ரீஜனை கொடுத்துட்றாங்க. The Treaty of Salabai established the British influence in India politics. It provided the British 20 years of peace with the Marathas. இதனால் என்னாச்சுன்னா மராத்தாஸ் கிட்ட கிட்டத்தட்ட 20 வருஷமாக ஒரு பல நட்பில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் அஃபேர்ஸ் ஆஃப் த மராத்தாஸ்குள்ளே பிரச்சனை நடந்துச்சு இல்லையா, அது எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா